வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்கா வித்து தள்ளுறாங்க ஆயில. ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னாங்களே, அது சரியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கை கொடுக்கல, கொடுக்காது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெய் வெளியே போகல அப்படின்னா, வளம் வெளியே போகல அப்படின்னா பல நாடுகளுக்கும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா வேற ஏதாவது வழிகள்ல செய்யணும். இப்ப ஈரான் அதை பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க கையில. இதை லாஸ்ட் பண்ணிருக்காங்களா அமெரிக்கா. அதை ரீப்ளேஸ் பண்ணுனா மிடில் ஈஸ்ட் சப்ளைங்கிறது இமீடியட்டா ஓபன் ஆகும். இதுதான் டிக்கிங் டைம் பாம். எந்த நேரமும் இந்த பாம் வெடிக்கலாம். வெடிச்சதுன்னா பல நாட்டு எக்கனாமி, குறிப்பா அமெரிக்காவோட எக்கனாமி எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. கமர்ஷியல் க்ரூட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 6.23 மில்லியன் பேரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. போன வாரங்கள்ல ஹையஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. பிப்ரவரியில இருந்து கேசோலைன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலையை அவங்க ஸ்டேபிளா வச்சுக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இருப்பை எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன அக்ஷய பாத்திரமா, எடுக்க ஆயில் வந்துகிட்டே இருக்கு. ஒரு டைமுக்கு மேல வந்து பண்ணா அவங்க ரீஃபில் பண்ணணும், எல்லாம் செய்யணும் இல்லையா. இது ஆயில் சப்ளை ஷாக் அப்படிங்கறதோட சொல்றாங்க. இது உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்துது. வில் ஸ்கேர் த வேர்ல்ட் ஃபார் இயர்ஸ். பல வருஷங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் உலகத்துக்கே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இது அமெரிக்காவோட மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றாங்க.